வணக்கம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின்ஃபோ. It's impossible. I'm not crazy! No! 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 Trish, I love you. I wish I could be. இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல ஒரு இளைஞன் அவனுடைய காதலிக்காக ஒரு வீலாக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்க முடியும். ஆனா சற்றும் எதிர்பாராத விதமாக சில அமானுஷ்ய காட்சிகளும் அந்த வீடியோல பதிவாயிருச்சு. மெத்தையில இருக்கிற ஜாக்கெட் அதுவாகவே நகர்ந்ததையும் பீரோவோட கதவு அசுர வேகத்தில் திறந்ததையும் பார்க்கும்போது நம்ம மனசுல அமானுஷ்யமான கேள்விகள் எழத்தான் செய்யுது. காத்தடிச்சதுனாலதான் பீரோவோட கதவு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. அவ்வளவு வேகமா காத்தடிச்சா மற்ற பொருட்கள் ஏன் ஒரு இன்ச்சு கூட அசையல? இறுதியாக அந்த இளைஞன் எதை பார்த்துட்டு பயந்து ஓடினா? இப்படிப்பட்ட பல வகையான அமானுஷ்ய கேள்விகள் இன்னும் இந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கத்தான் செய்யுது. ஒய்ஜா போர்ட் மூலமாக ஆவிகளுடன் பேச முடியும் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஒய்ஜா போர்ட் மூலமாக ஆவிகளுடன் பேசுவது எந்த அளவு சுவாரஸ்யமானதோ அதே அளவு ஆபத்தானதும் கூட. இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல ஒரு இளைஞன் ஒய்ஜா போர்ட் மூலமாக ஆவிகளுடன் பேசுவதற்கு முயற்சி பண்றான். அதுக்காக ஒரு கண்ணாடி கிளாஸையும் யூஸ் பண்றான். அப்போ நடந்த அமானுஷ்யமான சம்பவத்தை நீங்களே பாருங்க. அந்த இளைஞன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் கையில உள்ள கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சு நொறுங்குது. அதோட நிக்காம அந்த அறையில உள்ள சில பொருட்கள் அந்த இளைஞன் மேல தூக்கி எறியப்படும் காட்சியையும் உங்களால பார்க்க முடியும். பேய்க்கு தான் கையில்லையே, அது எப்படி இதெல்லாம் செய்யும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம். ஆவி ஆத்மா அப்படிங்கிறது எனர்ஜி தாங்க. அதுக்கு உருவம் கிடையாது. எனர்ஜி cannot be created or destroyed. இந்த தத்துவத்தின்படி தான் ஆவிகள் இயங்குவதாக ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. டயர் டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல நாய்களை வைத்து விதவிதமாக வீடியோக்கள் பதிவு செய்யப்படும். அந்த சேனல்ல வழக்கத்துக்கு மாறாக ஒரு விசித்திரமான வீடியோ பதிவு செய்யப்பட்டது. ஸ்கேரி கிரியேச்சர் என்ற தலைப்பில் பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜை தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சேனல் ஓனர் அவருடைய தொலைந்து போன நாயை தேடி காட்டுக்குள்ள போறாரு. அப்போ பள்ளத்துக்குள்ள இருந்து விசித்திரமான ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை நோக்கி பார்த்த அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்துச்சு. அந்த பள்ளத்துக்குள்ள விசித்திரமான ஒரு உருவம் ஒன்று எட்டி பார்க்கும் காட்சி வீடியோவில் பதிவாகி உள்ளது. Как-то мрачно, очень мрачно. Еще и в колодце что-то шипит. Может, ужик. அந்த விசித்திரமான உருவத்தை உங்களுக்கு நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறோம். பாருங்க, பார்த்துட்டு அது என்னவாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.
இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பலரோட மனசுல பீதியை கிளப்பின வீடியோ ஃபுட்டேஜ்னே சொல்லலாம். இன்டர்நெட்டில் வெளியாகி மிகப்பெரிய வைரலான இந்த வீடியோ ஃபுட்டேஜை நல்லா பாருங்க. தாய்லாந்துல உள்ள புங்கட் ஏர்போர்ட்டில் பைலட்டால் பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல ஏர்போர்ட்ல இருக்கிற கேட்வே வழியாக நிறைய பேசஞ்சர்ஸ்கள் வேகமா நடந்து போற காட்சியை உங்களால தெளிவாக பார்க்க முடியும். ஆனா இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. இந்த கேட்வே எந்த விதமான ஃபிளைட்டோடையும் கனெக்ட் செய்யப்படவில்லை. அந்த இடத்தில் நிற்கும் இந்த கேட்வேல பேசஞ்சர்ஸ் எங்கிருந்து வர்றாங்க, எங்க இவ்வளவு வேகமா போறாங்க? இந்த கேள்விக்கு பலவிதமான பதில்களை சோசியல் மீடியால எல்லாரும் பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஆப்போசிட் கேட்வேல இருக்கிற ரெஃப்ளெக்ஷன் தான் இந்த கேட்வேல தெரியுதுன்னு சொன்னாங்க. இன்னும் சிலரோ ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்த பேசஞ்சர்ஸ்களுடைய ஆத்மா தான் இப்படி கேமராவில் பதிவாகி உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. முடிவு உங்கள் கையில். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நைட் ஷிப்ட்ல இருந்த பணியாளர் ஒருவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல அமானுஷ்யமான சில நடவடிக்கைகளை கவனிக்கிறாரு. அதாவது முதல் ரவுண்ட் வரும்போது ஒரு டைரக்ஷன்ல இருந்த வீல் சேர் அடுத்த ரவுண்ட் வரும்போது அது இன்னொரு டைரக்ஷன்ல திரும்பி இருக்கிறத கவனிக்கிறாரு. மறுபடியும் இப்படியே நடந்த உடனே அந்த வீல் சேரை தன்னுடைய கேமராவில் தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருடைய கேமராவில் படம் பிடிக்கப்பட்டது இந்த அமானுஷ்யம். See, I fucking no. இப்ப நம்ம பார்க்க போற இந்த வைரல் வீடியோ ஜம்மு காஷ்மீரின் கத்துவா டிஸ்ட்ரிக்டில் உள்ள பானி கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் பதிவு செய்யப்பட்டது. ஜூன் மாதம் 2019 எல்லா நாட்களையும் மாதிரி அன்னைக்கும் மாணவிகள் பள்ளிக்கு வந்தாங்க, பிரேயர்ல கலந்துக்கிட்டாங்க. ஆனா பிரேயர் முடிஞ்சதும் சில மாணவிகளோட நடவடிக்கைகள்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சிறிது நேரத்துல ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் கத்துவதும் அழுவதும் தரையில படுத்து புரளுவதுமாக வித்தியாசமான நடவடிக்கைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு சக மாணவிகளாலோ இல்ல ஆசிரியர்களாலோ முடியல. இந்த செய்தி லோக்கல்ல வேகமா பரவ ஆரம்பிச்சிச்சு. இவங்க இப்படியெல்லாம் பிஹேவ் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியல. லோக்கல்ல இருந்து டாக்டர்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு அவங்களும் கைவிரிச்சிட்டாங்க. மாணவிகளோட நடவடிக்கை கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருந்ததுனால பெற்றோர்களோட வற்புறுத்தலின் காரணமாக அந்த பள்ளியில் பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்டது. சிறிது நேரத்திலேயே அந்த அனைத்து மாணவிகளும் மயங்கி சரிஞ்சிட்டாங்க. இந்த மாதிரியான செய்தி இந்தியால மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகள்லயும் நடந்திருக்கு. பெருநாட்டுல இதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஏறக்குறைய 100க்கும் அதிகமான மாணவிகள் இப்படி வித்தியாசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒரே நேரத்தில் இப்படி வித்தியாசமாக முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதற்கு என்ன காரணம் இதுவரைக்கே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் என்று ஆராய ஆரம்பித்தால் அதை உணரவும் முடியாது, அதில் உள்ள சுவாரஸ்யத்தை அனுபவிக்கவும் முடியாது. வீடியோ சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் போடுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்கணுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு அமானுஷ்ய வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.